ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். என்னையே இது ஒரே கொடுமையாக இருக்குது தமிழக பாஜகவில். நீங்கள்லாம் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் போய் நீங்கள் தேர்தலில் நிற்கிறக்கே சீட்டு கேட்பீங்களா? அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேவலமான கட்சியை போச்சா? முன்னாடி இருந்த உழைச்சவங்களுக்கெல்லாம் சீட்டு இல்லாமல் நீங்களாம் ஃபிக்ஸட் பண்ணி, அது என்ன ஃபிக்ஸட் உங்களுக்கு? தோத்தவன் பூரா நின்றுக்கிட்டே இருக்கிறான். எங்கே? தமிழக பிஜேபியில். தமிழக பிஜேபியில் போன டைம் தோத்தாங்கல்ல, அவங்களுக்கு திரும்பி சீட் கொடுக்குறீங்க, திரும்பி அவங்களுக்கே சீட் கொடுக்குறீங்க. அவங்களால தான் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியுமில்ல. அதிமுக கூட்டணி இருந்தாங்க, அவங்களால ஜெயிக்கவே முடியல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க திரும்பி? அப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ இந்த கமலாலயம்ங்கிறது சும்மா ஒரு தமிழ்நாட்டுக்கு சும்மா ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சிருக்கிறீங்க. உழைச்சவங்களுக்கு சீட்டு கூடிய இந்த 10-12 பேரை தவிர வேற எவனுக்குமே இங்கே யாருமே பிஜேபிக்கு உழைக்கிறதில்ல, யாருமே பிஜேபிக்கு கஷ்டப்படுறதில்ல. இவங்க மட்டும்தான் வந்து பிஜேபிக்கு நொட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அக்கருமையா? மேற்கு வங்காளத்தில் பாருங்க, ஒரு பாத்திரம் கழுவுற பொண்ணுக்கு, வீடு வீட போய் பாத்திரம் கழுவுற பொண்ணுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கட்சியை வளர்த்த பாருங்கயா. உங்க மாதிரிலாம் ஒரு வேற கட்சியிருந்து வந்தவங்க மாநில தலைவர், வேற கட்சியிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இங்கே துணைத் தலைவர், வேற கட்சியிருந்து வரவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்துட்டு இங்கே உழைக்கிறவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல், என்ன ஒரு நாலேஜ் கூட இல்லாத அளவுக்கு இந்த தமிழக பாஜக இவ்வளோ தூரம் கேடு கட்டு போயிடுச்சு. சார் பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. ஏயா அண்ணாமலை, யார் அந்த அண்ணாமலை? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழக பாஜகவில்? அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை அப்படின்னா, ஒதுக்கலைன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாஜக கூட சீட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. அப்பேற்பட்ட அவ்வளோ ஒரு காய் நகர்த்துறீங்களா? பெரிய வெங்காய காய் இது. சீட் இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதா? ஒரு சீட்டில் நிற்க தெரியாதா? அவரவே ஒரு வேட்பாளர் பட்டியலேருந்து நீக்கிருக்கீங்க, உத்தேச பட்டியலிருந்து. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்குது இந்த தமிழக பாஜகங்கிறது. நீங்களாம் இந்த அண்ணாமலை ஒரு நிமிஷம் கேட்குறேன், அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரல நீங்கள் ஜெயிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். அந்த மனுஷன் பேசாமல் இருக்காருங்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு தலைவர் பதவி எடுத்தீங்க, சரி வீடு. அடுத்தது என்ன பண்ணீங்க? இந்த நாடு பூரா, இந்த தமிழ்நாடு பூரா தெருமுனை பிரச்சாரம் அதையும் பண்ணினார். இப்போ எம்எல்ஏ சீட்டு இல்லை. ஐயா, கொங்கு மண்டலத்தில் ஒரு 3 சீட்டு வாங்கிடக்கூடாதா தமிழக பாஜக? இப்போ நயினார் நாகேந்திரன் உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் தலைவனாக நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். ஏன் இந்த கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கோவை வடக்கு இந்த 3 சீட்டு வாங்க முடியாதா? சென்னையில் 3-4 சீட்டு வாங்க முடியாதா? எதுக்காக இப்படி பயந்துட்டு போகிறீங்க? எதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி பண்ணிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்தாம இப்படியே ஒரு முடிச்சுக்குள்ள பார்க்குறீங்களா? என்ன ஒருத்தராவது என்ன? நான் கேட்குறேன், நீங்கள் குறிப்பிட்ட ஆளுக்கு தான் நீங்கள் வேட்பாளரா? அடுத்த தடவை ஒவ்வொரு வேட்பாளரை தனித்தனியை பற்றி பேச போகிறேன். 40 வருஷமாக இருந்த ஒரு தலைவர் பேச்சை கேட்டு நானும் போய் விருப்பமனு கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா எங்கேயோ இருந்தவர் ஒருத்தர் உதவிக்கு போட்டிருக்கீங்க. என்ன அது போனவே தோத்துட்டாங்களே, திரும்பி எதுக்கு போடுறீங்க? அப்போ பாஜகவில் வேறு எவனுமே நிற்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன் தானே? பார்ப்போம் இன்னைக்காவது முடிவு தெரியுதான்னு. அண்ணாமலை மட்டும் தேர்தலில் நிற்கலைன்னா பிஜேபியில் குறைஞ்சது 50-60% ஓட்டே போட மாட்டாங்க. இதை வந்து தமிழக பாஜக புரிஞ்சுக்கணும். பிஜேபி 40 வருஷமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா கமலாலயத்தில் பணம் கொடுக்குறவனுக்கு சீட்டு கொடுக்கறது தான் இப்போ லேட்டஸ்ட் இருக்கு. பணம் கொடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணுன்னா டெல்லி மேலிடம் முடிவெடுக்கும். ஆனால் நயினார் நாகேந்திரன் நான் சாத்தூரில் போட்டிடுறேன்னு தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் சொல்கிறாரு, டெல்லி தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடியே. என்னையா உங்கள் அக்குறமெல்லாம்? அந்த மனுஷன் 3 வருஷமாக நாய்ப்படாத பாடுபட்டு புருண்டு பிறண்டு போட்டு அந்த கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தி வச்சிருக்காப்புல. ஆனால் அமித்ஷாஜி அவர்களை நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? எத்தனை சீட்டு ஒதுக்குற அதுக்கு பின்னாடி என் தலைவரை மாற்றுறேன், தமிழ்நாடு தலைவரை மாற்றுறேன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் மாற்றிட்டு சீட்டு கேட்டீங்க பார்த்தியா? அதுதான் இங்கே வந்த வேணேன். எடப்பாடியார் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்பிடாதீங்க. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம இந்திய அரசு மதம் மாறினவங்களுக்கு, கிறிஸ்டினா மதம் மாறினவங்களுக்கு அந்த எஸ்சி சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் என்னங்கிறது தெரியுமா? மதம் மாறினாலும் சலுகை உண்டுங்கிறாரு.
இப்படி ஏழாம் பொருத்தமாக இருக்கிற மனுஷரோட கூட்டணி வச்சுக்கிட்டு அன்னைக்கே சொன்னேன் இந்த அதிமுக கூட்டணி வேண்டாம் வேண்டான்னு. ஏன்னா வேற கூட்டணி சேர்ந்துருக்கலாம் பரவாயில்ல, அதை இப்போ பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 27 தொகுதியில் நம்ம உழைக்கணுங்கிறது உத்வேகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்த 27 சீட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கருங்காலி கூட்டங்கள் சேர்ந்து இந்த தமிழ்நாடு பாஜகவை நாசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களே, அவங்கள நினைக்கும் போது தான் ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் மனசெல்லாம் எரியுது, அப்படியே பதன்னு எரியுது. அட எங்களுக்கெல்லாம் சீட்டு வேண்டாயா, நீ பணத்தை வாங்கி எவனுக்கோ சீட்டை கொடுத்துட்டு போ, ஆனால் கவலைப்படல. ஆனால் அண்ணாமலைக்கு ஏன் சீட்டு இல்லை, நீங்கள் அவருக்கு ஏன் சீட்டு இல்லை அதை முதல்ல பதில சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு ஒன்றும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்காது. உண்மையை சொல்கிறேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் வச்சு நாங்கள் பட்ட பாடு தெரியுமே. ஏன் இப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தவங்களை வச்சு நாங்கள் படுற பாடு தெரியுமில்ல. பணம் 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 சம்பாதிச்சுட்டு போங்கய்யா, என்னென்னமோ பண்ணி சம்பாதிச்சுட்டு போங்க, ஆனால் கவலைப்படலை. ஆனால் பிஜேபியை வளர்த்துங்கய்யா, வளர்த்துறவனுக்கு சீட்டை கொடுங்கய்யா, மற்றவன் எல்லாத்தையும் சீட்டு கொடுத்து பாவிகளா என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கலன்னு வரட்டும், அதுக்கு பின்னாடி எப்படி பதிவுகள் இருக்குது, எப்படி போராட்டங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கத்தான் போகிறீங்க. பாஜக தொண்டர்கள் அத்தனை பேரும். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா.